ஆமீன். ஆமீன். இன்று 16ஆம் தேதி 10ஆம் மாதம் 16ஆம் தேதி ஐப்பசி மாதம் 16ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025ஆம் ஆண்டு வியாழக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7 மணி 55 நிமிடங்கள். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com ஊடாக நீங்கள் 24 மணித்தியாலமும் கேட்க முடியும். நேரடி ஒலிபரப்பு இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை தொடரும். இந்த வேளை காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், இரவு வேளையிலே நித்திய வெளிச்சம் பல்சுவை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இணையுங்கள். அதே வேளையிலே ஸ்கை பிரிய மினிஸ்ட்ரி ஊழியர்களும் எங்களுடன் இணைந்து உலகத்தின் பல பாகங்களிலிருந்து வழிநடத்துவார்கள். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், நண்பர்கள் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் தங்கு தடையின்றி இணைய கர்த்தர் உதவி செய்வாராக. அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் எந்தவித தடையும் இல்லாமல் கேட்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நேரடி ஒலிபரப்பிலே ஆயத்தமாவோம். ஊழியர்கள் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்களும் ஆயத்தமாவோம். இன்றைய நாளுக்கான வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 12:29 கூறப்பட்டிருக்கிறது. ஆமேன். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். ஆமேன். அவர் துன்மார்க்கனை காண்கிறார், அதே வேளையிலே நீதிமானையும் காண்கிறார். துன்மார்க்கனை பட்சிக்கிறவராக இருக்கிறார், நீதிமானை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துவோம். துன்மார்க்கர் தேவன் அக்கினியினால் பட்சிக்கிறார். ஆமேன். அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துகிறார். எங்களையும் உங்களையும் நீதிமான்களாக கண்டு எங்களை ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துகிறார். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலும் வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 2 நாளாகமம் 7, எசேக்கியேல் 42, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து யோவான் 8வது அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து அனுப்பி தந்திருக்கிறோம். பலர் கேட்டிருப்பீர்கள் விசுவாசிக்கிறோம். அதே வேளையிலே மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். வேதாக புத்தகம் இல்லாதவர்களுக்கு விசேடமாக அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வசனங்களை அவர்கள் கேட்கின்ற பொழுதும் கர்த்தர் விடுதலை கொடுப்பார். அவர்களுக்கும் எங்களையும் உங்களையும் எப்படி ரட்சித்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழிநடத்துகிறாரோ அதே போல அதே சந்தோஷம் சமாதானத்தை உணவையும் இருப்பிடத்தையும் உடுக்க உடையையும் தந்து உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். குறைவில்லை என்று கூடக்கூடியதாக கர்த்தர் உங்களை வழிநடத்துகிறார். அதே போல மற்றவர்களையும் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். வாசனங்களை அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலே பார்ப்போம். அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசநாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். கால வேளையிலே சௌரி ஏமி புஷ்பராஜா இணைந்து நிறைவு ஜபங்களோடு வழி நடத்துவார். மாலை வேளையில் எங்களுடன் சௌரி கலாசீலன் அவர்கள் இணைந்திருக்கிறார். நோர்வே தேசத்திலிருந்து சௌரி வினோ அவர்கள் சில நாட்களாக இணைய முடியவில்லை, அவர்கள் வெக்கேஷனில் இருக்கிறார்கள். இரவு வேளையில் எங்களுடன் தயா அவர்கள் இணைந்திருக்கிறார். வவுனியா இலங்கையிலிருந்து. சௌரி பாபி அவர்கள் இணைந்திருக்கிறார் யாழ்ப்பாணம் இலங்கையிலிருந்து. உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். அதே வேளையிலே தொகுத்து வழங்கப் போகின்ற சகோதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், வழி நடத்துகிறார். ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு குறை இருக்கிறது, அதை நான் சொல்லிவிட வேண்டும். நிச்சயமாக இந்த யூடியூப்பிலே, ஃபேஸ்புக்கிலே, ட்விட்டரிலே நாங்கள் இவற்றையெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 முதல் 15 யூடியூப்பை நாங்கள் பதிவு செய்து அனுப்பி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம் பலருக்கு. அதை நாங்கள் பலர் கேட்பதில்லை,
என்ற ஒரு குற்றச்சாட்டை யூடியூப் வைத்திருக்கிறார்கள். அதே வேளையிலே பலர் நாங்கள் 15 கிட்ட போடுகிறோம், கேட்கிறவர்கள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அந்த வகையிலே நீங்கள் அவற்றை அனுப்பி கொடுங்கள் நண்பர்கள், உறவினருக்கு. அதே வேளையிலே நீங்களும் கேளுங்கள். கேட்கின்ற பொழுது அவர்களும் சந்தோஷப்படுவார்கள். ஏனென்றால் நாங்கள் 15, ஒரு சிலர் 1, 2 தான் ஒரு நாளை போடுவார்கள். நாங்கள் 10 முதல் 15 அப்லோட் பண்ணி போட்டுக்கொண்டிருக்கிறோம். அதை கவனித்து கொள்ளுங்கள், அதை கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அந்த வகையில் அவர்களுக்கும் அது அனுகூலமாக இருக்கும். நாங்கள் அவங்களுடைய இடத்தை பிடிக்கிறோம். அதனாலே அவர்களுக்கு அந்த உதவியை செய்யுங்கள், எங்களுக்கும் உதவி செய்யுங்கள். அந்த வேளையிலே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், அதை கேட்கிறவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அந்த வேலையை கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அதே வேளையிலே ரொமானா என்ற ஒரு சகோதரி ஒரு ஜெபக்குறிப்பை ஒரு லிஸ்டாக தந்திருக்கிறார். தன்னுடைய மகன் டிரைவிங் எக்ஸாமுக்கு போகிறார் நினைக்கிறேன், திங்கட்கிழமை. அதே வேளையிலே தன்னுடைய மகளுடைய படிப்புக்காக, அவருடைய ஃபைனான்ஷியல் காரியங்களுக்காக ஜபிக்கும்படி கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜபித்து கொண்டு, அவருடைய பேர் ரொமானா, டொரண்டோவில் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு நல்ல வேலை ஒன்றை அரசாங்கத்தில் கொடுத்திருக்கிறார். அதே போல் அவர்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தர் வழி நடத்த வேண்டும் என்று ஜபங்களில் வைத்துக் கொள்ளுங்கள். ரொமானா, அவருடைய பேர் ரொமானா. நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட் அவர்களை வரவேற்றுக் கொண்டு அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 8:01 நாங்கள் இணைந்திருப்பது விடுதலையின் வெளிச்ச நேரம். இரவு நேரத்தில் நித்திய வெளிச்ச நேரமாக இருக்கும். அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இது விடுதலையின் வெளிச்ச நேரம். சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லார்ட்மா, உங்களுக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் அண்ணா. ஆமீன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். மீதியான ஊழியர்கள் இணையும் பொழுது அவர்களை இணைத்து நாங்கள் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் மற்றவர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருக்கிறோம், இன்னும் ஒரு அழைப்பையும் கொடுப்போம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். God bless you. ஆமேன். ஆமேன். சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாம் எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே அவர் வருகிறார். யார் வருகிறார், எங்கே வருகிறார், ஏன் வருகிறார், எதற்காக வருகிறார் என்று சொல்லி அங்கு ஜனங்கள் அறியாமல் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்து வருகிறார். எங்கே என்றால் இந்த பூமிக்கு வருகிறார். ஏனென்றால் நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூமியை நீதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று சொல்லியும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சத்தியம் தெரியாவிட்டால் தேவனுக்கு முன்பாக நீங்க நிற்க முடியாது, நியாயம் தீர்க்க முடியாது. இந்த சத்தியத்தை கொண்டுதான் எங்கள் ஆண்டவர் அங்கு நியாயம் தீர்க்க போறார். இந்த சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், சங்கீதம் 96:13 சொல்லுகிறார், அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயந்திக்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த வானமும் பூமி எல்லாமே வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது, அதே வார்த்தையினால் அழிக்கப்படும் என்று அங்கு 2 பேதுரு 3:5 சொல்லப்படுகிறதை வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. வேதத்தை எடுத்து கொண்டால் அங்கு பழைய ஏற்பாடு எபிரேயத்தில் தான் எழுதி இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த எபிரேயம் முதலிலே அங்கு சித்திர எழுத்து வடிவம் கொண்டிருந்தது. இது தனிப்பட்ட சுத்த பாஷையாய் இருக்கிறது என்பதை எங்கள் சரித்திரபூர்வமாய் நாங்கள் அறியக்கூடியதாய் இருக்கிறது. இந்த எபிரேய மொழி, எபிரேய எழுத்து என 2 காரியங்களும் இந்த எபிரேயத்திலே முக்கியப்படுகிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த எபிரேய எழுத்தும் எபிரேய மொழியும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், அடிப்படையில் முதல் எழுத்து சித்திர எழுத்தாய்த்தான் இருந்தது என்று சொல்லி சரித்திரங்கள் சொல்லுகிறது. ஏனென்றால் வானம் பூமி உருவாக்கின ஆரம்ப காலத்தில் இருந்து பயன்பட்ட எழுத்து இந்த சித்திர எழுத்து. இந்த சித்திர எழுத்திலே சிலுவை இருக்கிறது,
மனுஷனுடைய கை இருக்கிறது, ஆலயம் இருக்கிறது, வீடு இருக்கிறது. இப்படித்தான் ஆரம்பத்திலே எபிரேய பாஷை முதல் உருவாகினது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதுக்கு அடுத்த எழுத்தாய் சீனாய் மலையில் தேவனால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த 10 கற்பனை தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த கற்பனை எபிரேயர், அதாவது யூதர் யாருக்கும் இந்த காரியத்தை படிக்கவோ எழுதவோ கொடுக்கவில்லை என்பது எங்களுக்கு சரித்திரபூர்வமாய் தெரிகிறது. ஏனென்றால் அது அவர்களுடைய குலமொழியாய் இருக்கிறது. அந்த குலமொழியை அங்கு மற்ற ஜனங்கள் கற்றுக்கொள்றதுக்கு அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. அந்த வேத பாரகர், அவர்களுக்கென்று இருக்கிற அந்த வேத ஞானிகள் அதை படித்து விட்டு அங்கு எழுதி கொடுத்தும் அந்த உபதேசித்தும் வருகிறதை நாங்கள் சரித்திரபூர்வமாய் காணக்கூடியதா இருக்கிறது. இது இந்த கற்பனை எழுதி கொடுத்த என்றதுக்கு அடையாளமாய் 1970 புதை பொருளாய் கிடைக்கப்பட்டது என்று சொல்லி அங்கு காரியங்கள் சொல்லுகிறது. அந்த புதை பொருளாய் கிடைக்கப்பட்ட அந்த காரியத்திலே எண்ணாகமம் 6வது அதிகாரம் 24வது வசனம் இருக்கிறதை அங்கு சரித்திரம் எங்களுக்கு காண்பிக்கிறது. ஆகவே ஆதாமில் இருந்து ஆபிராம் வரைக்கும் சித்திர எழுத்துக்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. யோசேப்பு எகிப்தில் இருந்த போது இந்த சித்திர எழுத்தை தான் பயன்படுத்தினார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த வார்த்தை எழுத்துக்களின் கூட்டமைப்பு என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், வானம் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒரு சிறு எழுத்தாயினும் எழுத்தின் உறுப்பாயினும் ஒளிந்து போவதில்லை என்று வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னார், அந்த தேவனால் சீனாய் மலையில் கொடுக்கப்பட்ட அந்த எழுத்து, அந்த கூட்டமைப்பு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் எபிரேயம் படிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். அதிலே 4 பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி யூதர் வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதி யாருக்கும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அது அவர்களுடைய குலமொழி என்று சொல்லி அந்த வேத பாரகனால் தான் மட்டும் கையாளப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் எபிரேய மொழி அப்பாவின் மொழி என்று சொல்லி, உலகத்துக்கு அது ஏற்ற மொழி என்று சொல்லி அங்கு வேதம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. அவருடைய முக்கியமான மொழிதான் உலகத்தில் சுழன்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எபிரேயருக்குள்ளேதான், யூதர்களுக்குள்ளேதான் அந்த எழுத்தின் மகிமை உண்மைகள் அவர்களுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு ஏன் நாங்கள் இஸ்ரவேலுக்காக ஜெபிக்க வேண்டும், ஏன் என்று சொல்லி கண்டால் இது தேவனுடைய உடன்படிக்கையின் மொழியாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. தேவனின் உடன்படிக்கையின் மொழியிலே வார இந்த காரியம் ஆதாமில் இருந்து பாபேல் கோபுரம் நிகழும் வரை உலகத்திலே பேசப்பட்ட மொழி இந்த மூல மொழியாகிய எபிரேய மொழி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த மொழி அன்றையில் இருந்து இன்று மட்டும் இருக்குது. ஆதாமிலே இருந்து அங்கு ஆபிரகாம் இப்படியாய் இருக்கிறது. அந்த மொழி அங்கு வெளியே கொண்டு வரப்படவில்லை என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த அப்பாவின் மொழி அங்கு மாற்றம் இல்லை. மற்ற மொழி எல்லாமே அங்கு பாபேல் கோபுரத்திலே அந்த பேச்சிலே அந்த பிரிவினை கொண்டது. ஆனால் இந்த எபிரேய மொழியிலே அந்த பிரிவினை கொள்ளவில்லை என்பது சரித்திரபூர்வமான உண்மைகளை வேதம் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், இது தனித்து இயங்குற மொழி, இது அப்பாவின் மொழி. அவருடைய வார்த்தைக்கு இதுதான் அந்த கனம், மதிப்பு, வல்லமை உண்டு என்பதற்காக அந்த எபிரேயர், முதல் எபிரேயன் ஆபிரகாம், அந்த ஒரு மகிமைகள், கனங்கள் இந்த வார்த்தைக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த எபிரேய எழுத்துக்கு முன்பாகவும் இந்த எபிரேய மொழிக்கு முன்பாகவும் யாரும் நிக்க முடியாது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். உலகத்தின் அடிப்படை சூத்திரமே அவர்களுடைய கையில் இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாட்கள்ல நாங்க கம்ப்யூட்டர் என்று சொல்லி அநேக காரியங்களை நாங்க பயன்படுத்தி வருகிறோம், உண்மைதான். ஆனால் அதிலே 2 காரியம்தான் முக்கியப்படுத்தப்படுகிறது, மூலப்பொருள் ஆகிறது, ஒன்றும் சைவரும்.
ஆகவே ஒன்றும் சைவரும் எங்கே ஆற்ற கையில இருக்குதுன்றால் யூதராகிய இஸ்ரவேலின் கையில இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் முழுக்க என்னதான் கம்ப்யூட்டர் வந்தாலும் ஆனால் அவங்கள் இந்த கைக்குள்ள இருக்கிற காரியத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது என்பதை நாங்க கண்டுகொண்ட உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்றால் இது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று ஏற்றுக்கொள்ளாதீங்க. நான் எல்லாம் படிச்சு எல்லாம் இதண்டுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் சும்மா எந்த வாட்டுக்கு சொல்லவில்லை. ஆகவே இந்த காரியம்தான், இந்த எபிரேய மொழி வேறு, எழுத்து வேறுதான். ஆனால் அந்த காரியங்களுக்குள்ளே இருக்கிற காரியங்கள் இன்னும் நாங்கள் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு அப்பாவின் மொழி, அது சுத்த வாசி என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதை அறியறதுக்கு எங்களுக்கு மிக மிக ஞானம், துல்லியமான ஞானம் வேணும் என்பதை நாங்க காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதனால் தான் நாங்கள் இஸ்ரவேல் மக்களுக்காக செபிக்கிறோம். அவர்களுடைய ஞானம் பெரிது, அவர்களுடைய மொழி பெரிது, அவர்களுடைய காரியங்கள் பெரிது. முழுக்க முழுக்க அவர் உடன்படிக்கையின் தேவனுக்குரிய மொழியை உடையவர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த மொழி பாபேல் கோபுரத்திலே அங்கு பிரிவினையை கொண்டு வரவில்லை, மற்ற எல்லா மொழியும் பிரிவினையை கொண்டு வந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் செபத்துக்காக கடந்து செல்வோம். ஏனென்றால் அவர் வருகிறார். ஏனென்றால் அவருடைய பாசை எப்படி, அவருடைய மொழி எப்படி என்பதை, ஆதியிலே இருந்து வந்த காரியம் எப்படி என்பதை, அதன் வழிகள், அதன் பாதைகள், அபூர்வ பாதைகள் எவை என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை உங்களுக்கு நான் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்தார். அதுக்குரிய ஞானங்களை எனக்கு கொடுத்தார். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்க ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். சில காரியங்களை நீங்கள் ஆராய்ந்து படித்து பிடிக்க வேண்டிய காரியங்களை பிடிக்க வேண்டும். ஏன் இவர்களுக்காக நாங்க செபிக்கிறோம், எதற்காக செபிக்கிறோம், எப்படி செபிக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து செயல்படும் போது அது மிக பலனுள்ளதாய், மிக வல்லமை உள்ளதாய் இருக்கும் என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இணையத்தில இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் எங்கள் ராஜாக்கள், எங்கள் தேசத்து ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள், முப்படைகள், பிக்குமார்கள், எல்லா மதகுருமார்கள், இவர்களுக்குள்ளே தேவனுடைய நீதிக்கு ஏற்றபடி தேசத்தை நடத்த தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அவரிடத்திலே இருந்து, பரத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து அந்த காரியங்கள் இறங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இருமையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கொண்டு தீமத்தையும் 2ஆம் அதிகாரத்தின்படி நீ சொல்லி இருக்கிற எல்லா ராஜாக்களுக்காகவும், நாட்டில் உள்ள அதிகாரிகளுக்காகவும், எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அவையானவரே, அந்த இலங்கை தேசத்தில் உள்ள ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, மத தலைவர்களுக்காக, ஆண்டவரே, அந்த சவுத் கொரியா புத்திஸ்ட் கண்ட்ரி எப்படி இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டதோ அதே போல இலங்கையில இருக்கிற அந்த புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த கடைசி நாட்களில வேதாகமம் தான் உம்முடைய நீதி கொடுக்கிற புஸ்தகமாக இருக்கிறது. அந்த பைபிளின்படி நடக்கிற ஒவ்வொருவர்களும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தில சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். அவையானவரே, அந்த ராஜாக்கள், அதிகாரிகள், அந்த பிக்குமார், இந்து மத தலைவர்கள், இவர்கள் யாவரும் உம்முடைய ராஜ்யத்தில வாழ அவர்கள் அனைவரும் வேதாகமத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையான தேவனை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த தேசம் நற்குணசாலிகளாக மாறும். அந்த அரசாங்க ராஜா அந்த தேசத்தை இலகுவாக நடத்தக்கூடிய ஞானத்தை நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். அந்த பார்லிமெண்ட்ல இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானத்தை கொடுக்கும்படியாக உம்முடைய வேதாகமத்தை படித்த டாக்டர் ஸ்காலர் பலவிதமான இதுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். உம்முடைய கொடுத்த ஞானத்தை கூடாக, வேதாகமத்துக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினூடாக இலங்கை தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆவியானவரே, இந்த பாவ சாப வாழ்வுகள் ஒளிந்து
பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆவியானவர் அந்த தேசத்தின் மேல நீர் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த அதிகாரிகள் மக்கள் மேல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். தீமைகள் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, உம்முடைய சித்தம் அந்த தேசத்தில வர வேண்டுமாறு ஜபிக்கிறோம். உம்முடைய ராட்சியம் வர வேண்டும். உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல அந்த இலங்கை தேசத்திலையும் வர வேண்டும். ஆவியானவரே, உம்முடைய ராட்சியம் வரும் பொழுது அந்த இலங்கையில கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, தேவைகளை எல்லாவற்றை நீர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர்தான் மழையை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். காலத்தில எரேமியா 14:22 படி இந்த வீணான தேவர்களுக்கு மழையை கொடுக்க முடியுமோ? நீர் அல்லவா அந்த மழையை பரலோகத்தில இருந்து அனுப்புகிற தேவனாக இருக்கிறீர். அதே போல உம்முடைய வார்த்தைகள் வெறுமையாக திரும்புவதில்லை. இப்படி மழையானது பூமியை நினைத்து ஆசீர்வதித்து விட்டு திரும்புகிறதோ அதே போல உம்முடைய வார்த்தைகளும் மக்களை ஆசீர்வதித்து இலங்கை தேசத்தை, இலங்கையில வாழுகிற ஒவ்வொரு மக்களையும், தலைவர்களையும், ஜனாதிபதி தொடக்கம் எல்லோரையும் நீர் உம்முடைய வார்த்தை ஆசீர்வதித்து விட்டு உம்மிடத்துல திரும்புகிறதாக இருக்கிறது. ஆண்டவரே, அந்த மக்கள் இதுவரை பட்ட சண்டைகள், போர்கள் எல்லாம் முடிந்த ஒரு சமாதானமான நாடாக, உமக்கு பிரியமான நாடாக விளங்க இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகனுக்காக, மகளுக்காக டிரைவிங் லைசன்ஸ்ல நீர் கூட இருக்கும்படியாக உம்முடைய மகனாக இருக்கிறதன் நிமித்தம் அவர்களை நீர் ஆசீர்வதித்து எல்லாம் பரத்தில இருந்து அவர்களுக்கு அந்த நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் கொடுத்து அவர்கள் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். லெஸ்லி ரீட்டா குடும்பத்தை ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்பட்டு மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக முடிய ஊழியத்தை இந்த கண்டங்களுக்கும் இந்த வானொலி ஊடாக அனுப்புகிற உம்முடைய வசனத்திற்காக, இந்த வசனம் அவருடைய வாழ்விலையும் அங்கங்க தமிழ் மக்கள் வாசம் செய்கிறார்கள், அவருடைய வாழ்வில ஒரு விடியலை கொடுக்கும்படியாக உம்முடைய வசனம்தான் அந்த மக்களுக்கு விடியல் என்பதை அந்த இலங்கை தமிழ் மக்கள் அறிந்து கொள்ள நிற்கிற செய்வீராக. குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த குடும்பத்தோடு கூட இருந்து, இந்த கணவரோடு 2 பிள்ளைகளோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அந்த மகள் எழுதுகிற அந்த புஸ்தகத்தை நீர் ஆசீர்வதித்து பல நாட்டு மக்கள் தமிழ் எங்கெங்கு வாழுகிறார்களோ அந்த மக்கள் ஒவ்வொருவரும் அந்த புத்தகத்தை வாசித்து உம்மை அறிந்து கொள்ள, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என் இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமீன். பாஸ்டர், கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சபையையும் சபை மக்களையும் எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். God bless you, sister. God bless you, everybody. ஆமேன், ஆமேன். ஓகே, நாங்கள் நிர்மலா மரியாவர் டொலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், தேசத்துவ துறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்த வேணும் என்று சொல்லி அந்த ரோமானா அந்த மகனுக்காகவும் அந்த மகளுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே வழி நடத்துங்கள். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் நாங்க ஒரு மனதோடு உங்களோட பாதத்தடியில வந்து நிற்கிறோம். இலங்கை தேசத்துல மகத்துவ துறைகளுக்காக வேண்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் வாக்கு தத்துவம் செய்தவர், வாக்கு மாறாதவர் அப்பா, உயிருள்ள தேவன், அதுக்கு நன்றி செலுத்துற அப்பா. கூப்பிடு, நீ பதில் கொடுக்கிற தகப்பனையா. நாங்க கூப்பிடும் பொழுது எங்களுக்கு
நீங்க பதில் கொடுக்கிற தகப்பனா இருக்கப்படியா நன்றி ஐயா. அப்பா அங்குள்ள மக்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான அற்புதம் செய்யுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க நர்சஸ் டாக்டர்ஸ் யாவருக்களையும் ஆண்டவர் ஒரு புதிதான ஞானத்தை கொடுத்து அங்க வர்ற பேஷண்ட்ஸ்களை ஆண்டவரே அன்போடு ஆதரித்து சரியான மருந்துகளை கொடுப்பதற்கு அவங்களுக்கு உங்களோட ஞானத்தை கொடுங்க, உங்களோட தேவ பயத்தை கொடுங்க. அவங்க மனுஷருக்கென்று செய்யாமைக்கு அப்பா உலகத்துல ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவங்களுடைய கண்களை திறந்து தயவை கொடுத்து இந்த அவங்களுக்குள்ள ஒரு கிருபையை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவ பயத்தோடு இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே அவர்களும் செய்யற ஊழியங்களை செய்யற உத்தியோகங்களை ஆண்டவரே அவர்கள் தேவ பயத்தோடு செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு பெரிதான அன்பையும் உங்களோட அபிஷேகத்தையும் கொடுத்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் என் பிதாவே. அப்பா இந்த சிஸ்டர் யாருக்கு என்ன பேர் சொன்னீங்க அவங்களுக்கான வர்றன் ஐயா, அவட என்ன பேர் சிஸ்டர்? ரோமானாவின் மகனும் மகளும். ஓகே, ரோமானா அவங்க மகளையும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீங்க அவர்களை நாங்க ஜெபிப்பதற்கு முதலே அறிந்திருக்கிற தகப்பன் அப்படியா நன்றி செலுத்துறேன். அவருடைய தேவையில சந்திங்க, அவருடைய படிப்புல அவங்க போற இடங்கள்லயும் ஆண்டவரே உங்களோட சமூக முன்பாக போய் அவங்களுக்கு ஒரு ஆறுதலின் தகப்பன் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அந்த இரக்கத்தின் ஆவி அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய அன்பை அதிகமாக ஊற்றி ஆண்டவரே அவர்களுடைய கண்களையும் அவங்களுடைய செவியலையும் திறந்து அவங்க இன்னும் உங்கள் மேல் கற்றுதலா இருப்பதற்கு ஆண்டவரே ஒரு தயவையும் அன்பையும் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் தேவையில சந்திங்க அப்ப போக்கிலும் வேரத்திலும் இருக்கிறவரே நீங்க அவர்களுடைய எல்லா போக்கிலும் வேரத்திலும் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அதில் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஆமென் ஆண்டவரே. நேற்று இன்று மாறாதரே இன்றும் எங்கள் மத்தியில் இருக்கிற தகப்பனே நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே நீங்க மனதுருக்க முடியவர், மன்னிப்பதில் வல்லவரையா. எங்களுக்குள்ளேயும் இருக்கிற சிறு சிறு குறைகளை மன்னித்து ஆண்டவரே அநேகருக்கு சாட்சியாக இருக்கும் பொழுது அப்பா உங்களோட நாமம் மகிமைப்படக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. அப்பா யாவரையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ் யாவரையும் ஆண்டவரே உங்களோட அபிஷேகத்தினால மட்டுமே உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தினால எங்களை மீட்டுக்கொண்ட நீதிமான்களாக மாற்றின அந்த அன்பு ஒருபோதும் மாறாத ஆண்டவரே. நேற்றும் இன்றும் மாறாதவரே இன்றும் ஆண்டவரே புதிதான காரியங்களை நீங்க கற்பித்து புதிதான வார்த்தையை கொடுத்து உங்களுடைய வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா மனதாழ்மை உள்ள ஆவியல் எங்களுக்கு தாங்க. உங்களை அறிந்தும் அறியாதவர்கள நாங்க நடக்காமைக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ள நாங்க பெற்றுதலா இருப்பதற்கு உங்களோட கிருபையை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த காலை நேரம் புதிதான கிருபையின் மூலமாக சிஸ்டர் ரீட்டா அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிற அவர் செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே உங்களுடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே அவளை தேவையில சந்திங்க. அவங்களுக்கு அப்பா போக்கிலும் வேரத்துல அவங்க கூட இருந்து அவங்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கேட்கறதுக்கு அதிகமாக ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக நீங்க பலன் கொடுக்கிற தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களுடைய கரம் ஒரு போதும் குறுகி போகவில்லை ஐயா. அதுக்கான நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெனட்டுக்கான வருகிறேன். அவங்க ஆரம்பிக்கிற அந்த புத்தகத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. நீங்க ஞானத்தை கொடுத்து இன்று மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்த தகப்பனே இனிமேல நீங்க அவங்களே உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்த வல்லவரா இருக்கிறீங்க. ஞானத்தை கொடுத்து அந்த புத்தகத்துக்கு செய்வதற்கு வேண்டிய பண வசதிகள் எல்லாவற்றையும் உங்களால கொடுக்க முடியும். நீங்க வாக்குத்தத்தம் மாறாதவர் அப்பா. 5 மீனை 5000 பேருக்கு கொடுத்தவரே எங்களுக்கு நீங்க கொடுப்பதற்கு அப்பா ஒரு குறையும் இருக்க மாட்டாதையா. அவள் உங்களுக்குரிய மகளாக நீங்க தெரிந்து கொடுத்து எங்கேயோ இருந்த மகளை நீங்க பிரித்து எடுத்தீங்க ஐயா. அந்த பிரித்து எடுத்து அந்த அழிப்புக்கு பாத்திரராக அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ரத்தத்தை கேட்டுக்கலாம் மறைத்து வைங்க. போக்கிலும் மரத்திலும் கூட இருங்க. எல்லா தேவையும் சந்திக்கும்படியா ஜெபிக்கிறேன். இந்த காலை நேரம் புதிதாக எங்களுக்கு ஒரு புதிதான கிருபையை கொடுத்து இன்னும் அதிகமாக நாங்க உங்களிடத்துல அன்பு கூறுவதற்கு உங்களுடைய அன்பினால அலங்கரிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு மருத்துவ பயத்தின் தயவையும் கொடுத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இலங்கை தேசத்துக்காக வேண்டி ஜெபிக்கிற ஒவ்வொரு தேவைகளுக்கும் நாங்க கேட்பதுக்கு அதிகமாக நீங்க கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. போக்கிற நேரத்திலும் இருக்கிறவரே தேவையை சந்திக்கிறவரே மக்கு நன்றி ஐயா. நன்றி. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவராக இன்று மட்டும் காசு வந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான
நாளாக நித்திய வெளிச்சத்துல சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்துல ஒரு அற்புதங்கள் நடப்பதற்கு நீங்கள் செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி டோலி சிஸ்டர். கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் கத்தர் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக தேவ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்களும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கு முன்பாக ஒரு ஞாபக புத்தகம் எங்கள் தேவனுக்கு முன்பாக எழுதப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதே போல அந்த ஞாபக புத்தகத்திலே இந்த திருச்சபை மக்கள், திருச்சபையிலே இருக்கிறவர்கள், அங்கு கர்த்தருக்கு பயப்படுறவர்களாய் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நாமே அவர்களை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்த சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிட்டல் இருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நாளைக்கு நான் தாரணும் ஜெபிக்க. ஓகே ஓகே அம்மா, நாங்கள் ஜெபம் பண்றோம். ஓகே சிஸ்டர் பிரதர், நீங்கள் ஒருக்கா அந்த சிசிலி அம்மாக்கா ஜெபம் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்னங்க எனக்கு சுகர் அது எல்லாமே கொஞ்சம் கூட, வீசிங் அப்படி எல்லாம் இருக்குது. சிசிலி அம்மாவா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கர்த்த தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே. நித்தமும் ஆண்டவரே எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை எல்லா வகையிலும் ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் இருந்து எங்களுடைய காரியங்களை எல்லாம் ஆண்டவரை வாய்க்க செய்கிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோங்க தாவே. அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்தை ஆண்டவன் சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம் ஐயா. இலங்கை தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அப்பா. அப்பா, அவர்களுக்கு நீர் துணையாய் இருந்து கர்த்தர் அவர்களுக்கு நீர் ஆண்டவரே எல்லா வகையிலும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஆண்டவரே பலனாயிருந்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை அந்த கால் உள்ளவர்கள் கேட்க கடவர்கள் என்ற வசனத்தின்படி அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆவியானவருக்கு செவிகொட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவன் அன்றி வேறு இல்லை என்று சொல்லுகிறபடியால் கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஆவியானவர்களுக்கு ஆண்டவரே இவர்கள் அடங்கியிருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறவர்களாகவும் அந்த நாமத்திற்கு பயந்த ஆண்டவரே இங்கே ஜீவிக்கிறவர்களாகவும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்தில் வாழ்கிறதான எல்லா மக்களையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்ப்பாய் ஆண்டவரே செயல்படுகிறதான எல்லா தீர்மானங்கள் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே அகன்று போகத்துக்கதாக உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அவர்கள் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகும்படியாய் செய்யும் தேவன். அப்படியாய் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கிற கர்த்தாவே. இலங்கை தேசத்தில் இருக்கிறதான திருசபையும் ஆண்டவரே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நீர் ஆண்டவரே ஒரு துணையாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆண்டவரே அது வெறுமையாய் ஆண்டவரே போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தைகள் அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்யத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையில அது கிரியை செய்யத்தக்கதாக அதன் மூலமாய் ஆண்டவர் அவர்கள் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தீமையாளன் கொண்டு வருகிறதான சகல ஆலோசனைகள் எல்லாம் முறியடிக்கிற வல்லமையை ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து நீர் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தீமையானவனுடைய காரியங்களிலே ஆண்டவரை
இவர்கள் ஆண்டவரை தீமைக்கு ஆண்டவரை அஞ்சி ஆண்டவரை நடுங்கி ஆண்டவரை பயந்து ஆண்டவரை உதவி இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா விதமான ஆசை மோசங்களுக்கு ஆண்டவரை இவர்களுக்கு ஆண்டவரே என் தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவரை இவர்கள் நித்தமும் காக்கப்படத்தக்கதாக வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ளும்படியாய் இவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லா விதத்திலும் துணையாயிருந்து நிறுத்தும்படியாய் செபிக்கிறோம். திருசபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா அவர்கள் ஆவியில பலம் கொண்டு ஆண்டவரே அப்பாவுடைய ஆவியினால நிறைந்தவர்களாக ஆண்டவரே அநேக ஆண்டவரே எல்லா விதமான தீமையான காரியங்களை ஆண்டவரே அவர்கள் அறிந்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அறிகிறவர்கள் ஆவியிலே ஆண்டவரே அறிந்து கொள்ளுகிறவர்களாக ஆண்டவரை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ தங்குற அந்த பலத்தின் மூலமாக ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து உம்முடைய சமூகத்தை நித்தமாய் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை வழிநடக்கத்தக்கதாய் ஆண்டவரை அவர்கள் கால்கள் ஆண்டவரை இடராதபடிக்கு அவர்கள் ஆண்டவரை பார்வை ஆண்டவரை விலகாதபடிக்கு கர்த்தருடைய ஞானத்தினால் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே ஒருமித்திருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை ஆசீர்வதியும். அந்த திருசபையை நீங்க ஆசீர்வதிங்க. அங்க வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆண்டவரை துணையா இருந்து தேவன் நம்முடைய தேவன் என்று ஆண்டவரே அவர் ஆண்டவரே நம்பிக்கை விசுவாசத்திலே நிறைந்து ஆண்டவரை நாளுக்கு நாள் ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்திலே விருத்தி நீ பாதுகாத்து கொண்டு நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே இப்படியாய் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு என் தேவனாகி கர்த்தர் நீ ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரையா. சபையை கட்டி காக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஊழியக்காரரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரை சொல்லி ஆவி கொண்டாமல் ஆண்டவரை உற்சாகத்தினுடைய ஆவியால் ஆண்டவரை உங்களுடைய ஊழியத்தை செய்து அநேக ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரை வருத்தத்திலையும் வேதத்திலையும் வேதனையிலும் ஆண்டவரை நோயிலும் ஆண்டவரை யாதில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரை அவர்களுடைய ஆண்டவரை அந்த வார்த்தைகளை பலன் கொடுத்து ஆண்டவரை அதன் மூலமாய் விடுதலை யாக்கி கர்த்தர் தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆண்டவரை அப்பா நல்ல ஆண்டவரை சந்தோஷத்தையும் நிறைவாக்கி தந்து வழிநடத்தும்படியாய் சொல்லிக்கிறோம். கர்த்தரவியாய் செய்ய போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே அருமையான தாயார் சிசிலியாமாவும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அந்த மகள் ஆண்டவரே தேசத்திலே ஆண்டவரே அப்பா இதோ மருத்துவமனைக்கு போகிறதான வேளையிலும் கர்த்தர் நீர் அந்த மகளுக்கு இருக்கிறதான எல்லா ரத்த அழுத்தங்கள் ஆண்டவரே இந்த சக்கர எல்லாம் ஆண்டவரே எதெல்லாம் ஆண்டவரே அப்பா அளவுக்கு அதிகமாய் அவருடைய தேகத்திலே ஆண்டவரே அவரை வாட்டி வதைக்கிறதான எல்லா பொல்லாத அசுத்த ஆவியின் வல்லமை நசிரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் கழிந்து காப்படுத்துகிற தாவே சுகமாக்குற வல்லமை இயேசுவினிடத்தில் இருக்கிறது. இயேசுவின் எல்லாவற்றையும் ஆண்டவரே அது நிறைவேற்றுகிறவராக இருக்கிற தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வார்த்தை என்பதை நாங்கள் ஆண்டவரே நீங்க சிலத்தை கட்டளையிடுங்கப்பா. அந்த மகனுக்கு ஆண்டவரே ஜெபிக்க வேண்டும் கேட்ட பொழுதும் என் தேவனுடைய கர்த்தர் அந்த விசுவாசத்துக்கு பெறுகிறபடியே அந்த மகளுக்கு சுபிக்கிறோம். கிறிஸ்துவின் செல்லட்டும் இந்த சமூகத்துக்கு சுகத்தை தருங்க, சமாதானத்தை சந்தோஷத்தை தருங்க. அப்படியாய் அந்த குடும்பத்திலே ஒரு கர்த்தர் நீங்க ஆண்டவரே நம்மளுக்காக பரிதாபிக்கிறோம். நமக்கு சுகத்தை அறிந்து கொள்ள வாழ்க்கைக்கிறோம். இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜப வேலை ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரை நடத்தி வருகின்றன அருமையான சகோதரர்களையும் ஆண்டவரை சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அப்பா அவரையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. அவருக்கு நல்ல ஆண்டவரே அப்பா ஆயுசை தந்து நல்ல சுகத்தை தந்து நல்ல பலத்தை தந்து நல்ல சமாதானத்தை தந்து எல்லாவற்றிலும் நிறைவாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம்.
அவருக்காக கொடுக்கப்பட்ட அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்க பிள்ளைகள் ஆசீர்வதித்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியான குடும்பங்களை நிறுத்த கர்த்தர் உதவி செய்யும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீ செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியத்தை நடத்துகிற நீ சகலத்தில் ஒன்றிலும் பூஷித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆய்வு கர்த்தாவே ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஆண்டவரை ஆணி பாய்ந்த கரத்தினால் ஆண்டவரை தொற்று ஆண்டவரே ஆசீர்வதித்து பெருக செய்வீராக. கர்த்தர் தாமே அவர்களோடு வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி ஜெபிக்க போகிற சமூகத்தை கொண்டு வருகிறோம். அவர்களையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜனங்களுக்கு என் தேவனுடைய கர்த்தர் செவி சாய்த்து அப்பா அதற்கு நல்ல விலைகளை தந்த ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜெப ஆண்டவரை வேலை ஆண்டவரை தொகுத்து வருவான அருமையான ஜானட் மகளையும் அவருக்கான அவன் இருப்பிடங்களும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரை அவர் பிரயாணத்தில் சென்று ஆண்டவரே திரும்பி சுகபத்திரமான ஆண்டவரே வந்து செல்வழி சேர கர்த்தரை வெளி செய்த தயவுக்கு உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அநேக ஜாதி ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே இவர்களையும் ஆண்டவர்கள் எடுத்து பயன்படுத்தி உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஒளி போல் ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒளியை ஆண்டவரே தருகிற பிள்ளைகளாய் இவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்யப்படுவதற்காய் உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே ஒருவருக்கே இருக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் எல்லாவற்றிலும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு சிஸ்டர் இந்த போக்குவரத்து துறைகளுக்காக பாதுகாப்புகளுக்காக கவனமா ஞானமாய் இந்த வாகனங்களை ஓட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லியும் இன்னும் ஒருவர் ஜெபத்துக்காக தந்திருக்கிறார் அருந்ததி தேவி என்று சொல்லி அந்த சகோதரிக்கா ஜெபங்கள். அவர் வயிற்றிலே ஆபரேஷன் செய்யப்பட்டு அதாவது திடீரென வயிற்றிலே ஆபரேஷன் செய்யப்பட்டு இருக்கிறார். அந்த அருந்ததி தேவிக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதுமாய் எங்களை உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே பொறுப்பெடுத்து எங்களை வழி நடத்துங்க. இம்மட்டுமாய் பாதுகாத்த எபினேசரே, எங்களுடைய போக்கு வரவு நாங்கள் செய்கிற வேலைகள் அப்பா எல்லாவற்றிலும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து இதுவரை நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அநேக தேவைகளை சந்தித்தீரே, அநேக ஆசீர்வாதங்களாலும் நிரப்பினீரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமது ஆவிலே பலன் கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்கா எழும்பி பிரகாசிக்க தேவரே நீர் கொடுத்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறடிக்கிறோம். சகோதரி கொடுக்கப்பட்டதான இந்த ஜெப குறிப்புக்காய் வருகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட ராஜா போக்குவரத்துக்கா துறைக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய தேவரே போக்குவரத்து துறையை நீர் ஆசிர்வதித்து பெருக செய்யுங்கப்பா. இன்னும் மக்களுக்கு அதிகமான அவர்கள் நல்ல வழிகளையும் திட்டங்களையும் செய்து கொடுத்து இந்த மந்திரிமார்களுக்கு மக்களுக்கு இன்னும் என்னென்ன வசதிகள் தேவையோ எந்தெந்த வாகனங்கள் வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து தேவன் நீங்க ஆசிர்வதிங்க. வாகனத்திலே பயணிக்கிறதான எல்லா வாகன பயணிகளையும் ஆசிர்வதிங்க. அவங்களுடைய காரியங்கள் அவங்க போற இடங்கள் வர இடங்களில் எல்லாம் ஆண்டவரே தேவ தூதர் பட்டாலும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வாகனங்களை ஓட்டுகிறதான அந்த வாகன ஓட்டியருக்கு கூட கர்த்தாவே நல்ல ஞானத்தை கொடுங்க. அவர்கள் குடித்தோ போதைகளுக்கு அடிமையாகி அவர்கள் தங்கள் இஷ்டம் போல வாகனங்களை செலுத்தாதபடிக்கு அவர்கள் உண்மையும் உத்தமமாய் அவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்து அவர்களுடைய காரியங்களை செய்ய கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். போக்குவரத்து இந்த நாளிலே வெகு அதிகமா இருக்கிறபடினாலே அதிக நெரிச்சலின் காரணமாக
அதிகமான ஆக்சிடென்ட்டுகள் கர்த்தாவே, அப்படியான வேலையிலே ஆண்டவராகிய தேவன் நீர் அவர்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து அவர்களை வாகனங்களை இயக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு முன்னாக ஆண்டவரே, அவர்கள் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து அவர்கள் மக்களுடைய உயிர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா அந்த வாகன ஓட்டுநர்களுக்கு தேவன் நீங்க ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதிங்கப்பா. அது போல எல்லா போக்குவரத்துல இருக்கிறதான துறை மந்திரிமார்கள் எல்லோரையுமாய் உமது கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இவர்களையும் ஆண்டவரே நீங்க ஆசிர்வதிங்க. இவர்களும் உண்மை அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற தகப்பனே உமக்கு சோத்திரம். அப்படியாக தேவரீர் எல்லா போக்குவரத்தும் ஆசிர்வதிக்கப்பட்டு உன் போக்கை வரவேன் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், அப்படியே தேவன் நீர் எல்லா மக்களையும் ஆசிர்வதிக்கிற மது கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. இப்போது கூட கர்த்தாவே அருந்ததி தேவிகாய் சோத்திரம். இந்த மகளுக்கு கர்த்தாவே சடனா ஸ்டமக் ஆபரேஷன் செய்ய வேண்டியதா இருந்தது. ஆண்டவர் தாமே இது எதற்காக என்று நீர் அறிந்திருக்கிறீர். இந்த கிரியைகளுக்கு பின்னால், இந்த நோய்களுக்கு பின்னாடி கிரியை செய்கிறதான எல்லா பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. விடுதலை நாயகன் நீர் விடுதலை கொடுங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. நீர் அப்படியாக விடுதலை கொடுத்து ஆசிர்வதிங்க. பரம வைத்தியரான நீர் கர்த்தாவே அப்பா, அந்த ஏதேன் தோட்டத்திலே ஆபரேஷன் செய்த ஆண்டவரே, நீர் அந்த தோல் உடையை உடைத்தின அந்த கர்த்தாவே ஆதாம் ஏவாளுக்கு உடுத்தி வைத்தீரே அப்பா. நீர் பரம வைத்தியர் ராஜா. மாலை எல்லாமே கூடும். அது தகப்பன் இப்பொழுது கூட அப்பா அந்த மகள் மேலே உமது ஆசீர்வாத கரம் அமர்ந்து மகளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து, வேலை மருத்துவமனையில் இருந்தால் கூட நல்ல சுகபலத்தோடு அந்த மகள் வீட்டுக்கு கடந்து செல்ல கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்க. உமது நாமம் மட்டும் மகிமைப்படும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமாய் பேராய் சொல்லி உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீங்க ஆசிர்வதிங்க. தொடர்ந்து இன்னும் அதிகமான அடுத்த பரிமாணத்திற்குள் இந்த ஊடகத்தை நீர் எடுத்து செல்லும்படியாய் அதற்கு தேவையான எல்லா வசதிகளையும் ஆண்டவரே, தேவைகளை யாவற்றையும் நீர் சந்தித்து ஆசிர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உமக்கு சோத்திரம். இணைந்து பணிபுரிகிற எல்லா ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எல்லாரையுமா நீர் ஆசிர்வதிக்கும்படியா கூட ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜெபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கர்த்தாவையும் கணவனையும் மகளையும் மகனையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவரீரப்பா, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தாவே பிதாவானவர் கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி உமக்கென்று ஊழியம் செய்கிற இந்த குடும்பத்தை ஆண்டவராகிய தேவரே நீர் கனப்படுத்தி உயர்த்தி கண்மலையின் மேலே நிறுத்தி ஆசீர்வாதத்தினாலே நீர் வழி நடத்தும்படியா கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிற ஒவ்வொருத்தரையும் அது வலிமையான கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் சித்தத்துக்கு நேர ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் ஐரீன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் ஐரீன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் கல்வித்துறைகளுக்காக, பாடசாலை மாணவர்களுக்காக, பெற்றாருக்காக இவைகள் எல்லாம் ஒரு உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவுள்ளவர்களாய் எல்லாரும் நடந்து கொள்ளவும், அந்த காரியங்களிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கவும் நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்கிறேன் படிக்கிற நாங்கள்
கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கல்வித்துறை என்னுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கல்வி அதிகாரிகள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சரியாக அவங்களுடைய கடமைகளை அப்பா நீதியாய் செய்ய தேவன் அவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனத்துக்கு இனம் வேறுபடாத படிக்க கத்தாவே அப்பா ஒரே விதமான கத்தாவே அறிவுறுத்தல்களை ஒவ்வொரு இனங்களுக்கும் கொடுக்கக்கூடியதான கத்தாவே நல்ல ஞானத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தாவே பெற்றோர்கள் என்பது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெற்றோர்கள் கத்தாவே பிள்ளைகளை அப்பா உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அறிவிலே வளர்க்கத்தக்கதாய் கத்தாவே அந்த பெற்றோர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே கத்தாவே பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது கத்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் கீழ்ப்படி இல்லாத படிக்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அப்படி இல்லாத படிக்க கத்தாவே உடைய வார்த்தைகளின் படி நடக்க கத்தாவே கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தெய்வன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு கத்தாவே கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்க தெய்வன் உதவி செய்யுங்க தகப்பனே. அவர்களிடத்திலே ஒரு மன மாற்றத்தை இங்க கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எத்தனையோ பிள்ளைகள் கத்தாவே அப்பா படிக்க வசதி இல்லாத படிக்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியான பிள்ளைகளுக்கு கத்தாவே படிக்கிறதுக்கு வேண்டிய நல்ல வசதிகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். அநேக உதவும் கரங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம். தேசத்திலே கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லா பிள்ளைகளும் படிக்கக்கூடிய ஒரு நிலைமையை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த நாட்களிலே பாடசாலையிலே கத்தாவே அப்பா அநேக போதை வஸ்துக்கள் கத்தாவே வஸ்துகளுக்கு கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அநேக பிள்ளைகள் அடிமையா இருக்கிறாங்க கத்தாவே அப்பா. பாடசாலையில விற்பனை செய்யறாங்க தகப்பனே. அப்படி இல்லாத படிக்கப்படியாய் செய்யற ஒவ்வொரு ஆசிரியர்கள் கத்தாவே இதுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க தகப்பனே. அப்பா அவங்களை எல்லாம் தெய்வ நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. கத்தாவே அந்த பிள்ளைகள் எல்லாம் கத்தாவே அப்பா அழிந்து போகாத படிக்கு தேவனுடைய கரத்தை நீட்டும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இப்படியான காரியங்கள் இருந்து கத்தாவே அப்பா பிள்ளைகளை தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா பிள்ளைகள் படிக்கிற ஒவ்வொரு பாடங்களையும் தேவன் நீங்க ஆசீர்வதிச்சு கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. பள்ளிக்கு தனிமையாய் போக முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகளையும் தேவன் எடுத்து போடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா குழந்தைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பி நிற்கிற ஒவ்வொரு காரியங்களை தேவன் நிர்மூலமாக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. இப்படியான தவறான காரியங்களில் ஈடுபடுகிற ஒவ்வொரு நபர்களையும் தேவன் நீங்க தொடும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. கர்த்தாவே அப்பா அப்படி ஆனவர்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இலங்கை தேசம் முழுவதும் இருக்கிறதான எல்லா ஜனங்களும் உடைய ரட்சிப்புக்குள்ளாய் வர தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரை. கத்தாவே அப்பா கற்பிக்கிறவர்கள் கற்கிற பிள்ளைகள் கத்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அநேக பிள்ளைகளுக்கு படிக்க முடியும் ஆண்டவரை. ஆனாலும் கூட கர்த்தாவே பிள்ளைகள் பெண்ணாட்டத்திலே போய் கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகளை தேவன் பாதுகாத்து கர்த்தாவே அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை தேவன் ஏற்படுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே எத்தனையோ விதவை பெண்கள் கர்த்தாவே பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத படிக்க இருக்கிறாங்க தகப்பனே. அப்படியானவர்களுக்கு கர்த்தாவே தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாத்திக்கட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க தகப்பனே. அவங்களை எல்லாம் தேவன் அரவணைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தேசத்திலே கர்த்தாவே கல்வியை இன்னும் மேம்படுத்த தேவன் உதவி செய்யுங்க. அதிகாரிகள் இதயத்திலே தேவன் பேசுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு தேவையான உதவிகளை அரசாங்கங்கள் செய்து கொடுக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களுடைய இருதயங்களே பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா கல்வி திணைக்களத்திலே இருக்கிறவர்கள் கர்த்தாவே நல்ல திட்டங்கள் தீர்மானங்களை எடுக்க தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா.
நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு பெற்றோரையும் கர்த்தாவையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க தேவன் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சங்கமம் வானொலி அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த வானொலி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் அநேக பிள்ளைகளை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர தேவன் செய்கிற மகத்தான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற இதை கர்த்தாவே பணிபுரிகிற ஒவ்வொருவரையும் தேவன் பேரு பேராக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. நன்றி தகப்பனே. இந்த ஜெப நேரத்துக்காய் மக்கள் நன்றி. ஜெபத்துக்கு எல்லாம் தேவன் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஜெபித்த பிள்ளைகள் ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியா எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறது நல்ல பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி சிஸ்டர். உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ரவி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தின் பொருளாதார பகுதிகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். விவசாயம், கைத்தொழில், அங்கு மீன்பிடி துறைகள், இதிலே விருத்திகள் உண்டாகும்படி அப்படி அதுகளை செய்கிற பிள்ளைகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் ஒரு புதிய நாளுக்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வானொலி சங்கம வானொலியிலே இருக்கும் ஒவ்வொரு அங்கத்திற்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அவர்களுக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்கு நன்றி. ஜாவன் நீங்கி ஒவ்வொரு பிள்ளைகளின் இடத்திலே ஜெபிக்க நீர் கிருபை செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து நாங்கள் எங்கள் இலங்கை தேசத்துக்காக வருகிறோம் ராஜா. எங்கள் இலங்கை தேசத்தை நீர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் காண்கின்ற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் நாடு ஒரு தன்னிறைவு உள்ள நாடாக இருந்தாலும் இனியும் இருக்க போவதற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இந்த இலங்கை தேசம் அப்பா உண்மையாக ஒரு அபிவிருத்தியை நோக்கி கொண்டு போக கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ தடைகள் நீக்கி அப்பா என்னென்ன முன்னேற்றங்கள் காண வேண்டுமோ அத்தனையும் எங்கள் இலங்கை தேசத்திலே வளர்ச்சியை நோக்கி போவதற்கு கிருபை செய்வீராக சுவாமி. அப்பா, இலங்கையானது தன்னிறைவு ஒரு நாடாக இருந்த போதிலும் எல்லா வளங்களும் இந்த நாட்டிலே இருந்தும் அதை பயன்படுத்த முடியாத நிலையிலே மக்கள் போராட்டத்தோடு வாழ்கிறார்கள். ஆமாண்டவரே, இந்த எல்லா கனிப்பொருட்கள், விவசாயங்கள், கடற்தொழில்கள், உற்பத்திகள் அனைத்தையும் கண்டுபிடித்து அப்பா நவீன முறைகள் மூலம் இந்த உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் மீண்டும் எங்களுக்கு ஒரு ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு தீர்வையை நீர் கொண்டு வரும்படியாக நான் ராஜா எங்கள் நாட்டில் உள்ள தொழில்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். விவசாயம், மீன்பிடி மற்றும் கைத்தொழில்கள், இப்படி எத்தனையோ தொழிற்சாலை உற்பத்தி பொருட்கள் அத்தனையும் நீர் செழிக்க வைக்கும்படியாக அதன் வழியாக வேலையற்றி இருக்கிற எத்தனையோ லட்சம் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீர் கட்டளையிடும்படியாக எல்லா இடத்திலும் முன்னேற்றங்கள் காணப்பட அப்பா எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி அவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் எங்கள் இலங்கை தேசத்துக்கு ஒரு வருமானம் சேர்க்க இவர்களாக நீர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல அறிவையும் ஆற்றலையும் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த இலங்கை தேசம் முழுவதையும் நீர் ஆளுகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, இப்போது எத்தனையோ மீன்பிடி தொழில் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் முன்னேறி கொண்டு கொடுத்து அந்த கடல் வளங்களை தூக்கி வைக்கவும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாய் நடைபெறவும் அப்பா விவசாயத்துக்கு ஏற்ற முன்மாதிரி பின்மாறிய
எங்களுக்கு தரும்படியாக இதன் வழியாக தடையில்லாமல் பயிர்கள் உற்பத்தி செய்து அப்பா அதிக லாபத்தை ஈட்டி எல்லோரும் பசி பட்டினியின்றி நிறைவாய் வாழ நீர் அவளுக்கு கிருபை தாரும் தெய்வமே. சர்வ வல்லவரே, நீரே நல்ல தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. வானத்தையும் பூமி சமுத்திரங்களையும் படைத்த தெய்வமே அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொரு இருக்கிற தேவன் ஆண்டவரே. தன் முயற்சி மூலம் உங்கள் நாட்டை வளங்களை கண்டறிந்து அதை உற்பத்தி செய்து அதன் மூலம் வருவாய் ஈட்டிக்கொண்டு இந்த நாட்டின் வறுமைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. கஷ்டமின்றி தன்னிறைவோடு சுதந்திரமாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. நீர் நல்ல தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காகங்களை போஷிக்கிறது இனங்களை போஷிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, நீரோ ஆளுகை செய்கிற தேவர் ஆண்டவரே. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் பெருகச் செய்வது போல அப்பா, இந்த வளங்கள் எல்லாம் அதை நீ செய்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லா துறைகளும் அப்பா முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபிவிருத்தியும் அதிக லாபங்களும் ஏற்றுமதி இறக்குமதியில் இன்னும் இன்னும் அதிகமா எங்கள் நாட்டுக்கு கிடைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரும் பசி பட்டினியோடு வாழ்வது உமது சித்தமில்ல. எல்லாவற்றையும் நீ நிறைவாக ஆளுகிற ஆண்டவரே. நீர் இந்த உலகத்தை நிறைவாகத்தான் படைத்தீராண்டவரே. அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த வேளையில் எல்லா தொழில்களை நான் நினைவு கூறுகிறோம் ராஜா. அவர்களுக்கு நல்ல சூழல், ஆரோக்கியம், அவர்களுக்கு நல்ல உற்பத்தி திறன் எல்லாம் அதிகரித்து தேசம் ஆசீர்வதிக்கப்பட நீர் கிருபை செய்வீராக. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி மீண்டும் எங்கள் இலங்கை தேசத்தை ஆசீர்வதித்து வளங்கள் பெருகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபித்து நிற்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் தனிமேலும் தேவன் கூட இருந்து நல்ல துணியா இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமென், ஆமென், ஆமேன். நாங்கள் சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்கள் எங்கள் தேசத்தின் ஏழைகள், விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், உணவுடைக்கு வழியின்றி கஷ்டப்படுற ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் உண்டாக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தணும். அன்பு இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே. தந்தையப்பா, இந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே அப்பா. கூடி ஜெபிக்க வந்த தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை அப்பா உங்களோட கரத்தில ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா, தேசங்களிலே அப்பா அனாதைகள், விதவைகள், திக்கற்றவர்கள் அப்பா, கைவிடப்பட்டப்பா ரோட்ல இருக்கிற அனைவரையும் அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தந்தையப்பா, மனித கண்களிலே தயவு கொடுங்கப்பா. இப்படியானவர்களுக்கு உதவுறதற்கு ஆண்டவரே அப்பா, அவர்களை ரோட்ல இல்லாத படிக்கப்பா அவர்களுக்கு உதவி செய்கிறதற்காக இருக்கிற இருப்பிடமும் அவர்களுக்கு 3 நேர உணவு உடை கொடுத்தால் போதும் ஆண்டவரே அப்பா. அவர்கள் நிம்மதியாக சந்தோஷமாக கடைசி வரைக்கும் என் தந்தையின் பாதத்தை பற்றி பிடித்து வாழ கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, இந்த ஏனாதிபதிமார்கள் ஆண்டவரேப்பா, தேசத்தை ஆளுக செய்கிறவர்களப்பா, இப்படியானவர்களை கண் நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. தந்தையப்பா, இவர்களப்பா ஒரு மடத்தையாவது கட்டி வைத்து ஆண்டவரே அவர்களை பராமரிக்கப்பா. இவர்களின் இருதயத்துல பேசுங்கப்பா. கைவிடப்பட்ட அனாதையாக அப்பா ரோட்டு வழியே இல்லாத படிக்கு என் தேசத்திலேயே அப்பா இப்படியானவர்கள் எங்கேயுமே இருக்க கூடாது. அவர்களுக்கு இருப்பிடம் வேணும் என்ற உணர்வை கொடுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, ஏனாதிபதிய பதவியை ஏற்றிட்டு இருக்கிறது மாத்திரமல்லப்பா, இப்படியான மனிதர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கான வழி வாசல்கள் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கின்ற மனிதராய் மாற்றுங்கப்பா. தந்தையப்பா, பதவிக்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் மறந்து குந்தி இருக்கிறார்கள் அப்பா. தந்தையப்பா, ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள் என்று சொல்லியப்பா அவர்கள் இன்னும் அலைந்து
திரிகிறார்கள் அப்பா. பஸ் ஸ்டாண்ட் வழியையும் ரோட்டு வழியிலையும் அப்பா உணவுகள் இன்றி உடையின்றி அப்பா இருக்கிறார்கள் தந்தை. அப்படி இருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா இவர்கள் கண் நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்கப்பா. அவர்கள் மன கண்களை திறவுங்க தந்தையப்பா. அப்பா ஆண்டவரே, எங்கள் தேசங்களிலேயே இப்படியானவர்கள் இருக்கக்கூடாதுன்றத ஒவ்வொரு மனிதர் அப்பா பணம் வைத்துக் கொண்டு இல்லாத மாதிரி நடிக்கிற மனிதர்களை முன் கொண்டு வாங்கப்பா. இப்படியானவர்களுக்கு செய்து கொடுக்கிறதுக்கான அவர்களின் கடினமான இருதயங்களை எடுத்து போடுங்க என் தந்தையப்பா. தந்தையப்பா அப்பா தகப்பனே, சிறு குழந்தைகள் உட்பட அப்பா தகப்பனேப்பா பிள்ளைகளை பிச்சை எடுக்க விட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்கிற மனிதர்களை நீங்கள் அப்பா இப்ப தகப்பனே உங்கள் கண்களாலே அப்பா பார்த்து கொண்டிருக்கிறீங்க. 24 மணி நேரம் அப்பா அப்பாவின் கமரா வேலை செய்து கொண்டிருக்கிறது தந்தையப்பா. இப்படியான மனிதர்களை நீங்கள் தொடுங்கப்பா. இவர்களுக்கு அப்பா நீங்கள் வார்த்தை அனுப்பி ரட்சிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தந்தையே, அனைத்து கைவிடப்பட்ட அனைவரையும் அப்பா உங்கள் திரு பாதத்திலே அப்பா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. எல்லாருக்கும் அப்பா நீங்கள் நல்ல ஒரு இருக்கிற இடம், அவர்கள் நிம்மதி, அவர்களின் தகப்பனே அப்பா அன்பில்லாததாலே அப்பா அவர்கள் இப்படி கைவிடப்படுகிறார்கள் அப்பா. தகப்பனே ஒரு குடும்பத்துல அன்பில்லையப்பா, ஒரு குடும்பத்திலே அப்பா ஜெபம் இல்லாத வீடு, வீட்டு கூரை இல்லாத வீடு என்ற வார்த்தையில எழுதியிருக்கிறீங்களப்பா. அதே போல அப்பா குடும்பத்தில் ஐக்கியம் இல்லாதபடியினாலப்பா இது ரோட்டு வழியை கைவிடப்படுகிறார்கள் தந்தையப்பா. தகப்பனை கடைசி வரைக்கும் அப்பா யாருமே வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடாது, தண்ணீரை குடித்தாலும் நாங்கள் வீட்டில் ஒற்றுமையா இருப்போம் என்ற அன்பான ஆவிகளை ஊற்றுங்கப்பா இவர்கள் மீது தந்தையப்பா. அப்பா அன்பு தணிந்து போய் விட்டதப்பா தேசங்களிலே அப்பா. தந்தையே, நீங்கள் அப்படியே அன்பான ஆவிகளை ஊற்றுகிற கிருபைக்காக நன்றி அப்பா. என் தந்தையின் திரு பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா வானொலியம் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உங்களை கல்வாரி ரத்தத்தினாலே அப்பா தெரிவித்து பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. வானொலியை நடத்துகின்ற சினையா குடும்பம் ஆண்டவரேப்பா பேர பிள்ளைகள் அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்துங்க அப்பா. என் சிசுவையும் அப்பாவின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. தந்தையே, அவர்கள் குழந்தைகள் இருவரையும் அப்பா கணவர் அனைவரையும் அப்பா உங்களை கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்களோடு நீங்க உங்கள் செட்டைகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எபிக்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பாவின் செட்டுகளாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எபிக்கிற இனங்களாக பார்த்து, எபிக்கிற வீராங்கனைகளாக பார்த்தப்பா தந்தையப்பா சத்துருவான் கை போட்டு கொண்டிருக்கிறான் அப்பா. அடிக்க அடிக்க எழும்போம் என்றதை அப்பா சத்துருவான் பிசாசானவனுக்கு தெரியாம இருக்கிறான் அப்பா. தந்தையே, வெட்ட வெட்ட கிறிஸ்தவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள் என் தந்தையப்பா. அப்பா தகப்பரையப்பா உயிர் போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லியப்பா. அப்பா தகப்பரே, என் தந்தை மாத்திரமே உண்மையானவர். அப்பாவுக்குள்ளே இருந்தால் மாத்திரமே அப்பா நான் உண்மையான மனிதராக வாழலாம் ஆண்டவரே அப்பா. தந்தையப்பா ஒவ்வொரு தரம் உடரடும் அப்பா ஆண்டவரே அப்பா. அப்பாவின் வார்த்தைகள் அப்பா நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்றதான் அப்பா கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதப்பா. எல்லாரும் என் தந்தையின் பாதத்தில இருந்து வார்த்தையை கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அனைவரையும் என் தந்தையின் திருப்பரத்தில ஒப்பு கொடுத்து அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் எல்லா ஊழியத்திலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென். 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 நாங்க கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் ஜனத். நீங்க ஒடுக்கப்பட்ட இந்த வாலிப யுவதிகள் பூதவஸ்தினால் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தீமைகள், தீங்குகள், துன்மார்க்கத்தினால் அவைகளை செய்து அவர்கள் ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக ஜெபிப்பதோடு கூட ரெமிஸ் என்ற பிள்ளை ஒன்று ஜெபத்துக்காக தந்திருக்கிறது. அந்த பிள்ளைக்காக அந்த பிள்ளைக்கு சமாதானம் உண்டாகும்படி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை தந்தையே, இயேசு ரட்சகரே, இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தேவனே, எங்களுடைய ஜெபங்களை கேட்கிற மகா பரிசுத்தர் 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 பரிசுத்தர். கேள்விங்கள் சேராங்கள் மத்தியில் ஒவ்வொன்றை நிற்க ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஜெயம் தருகிறவரே உமக்கு நன்றி கூறுகிறோம். நீங்கள் ஆண்டவரே அப்பா, இந்த கத்தாவே இந்த சகோதரி சொன்னப்பட்ட அந்த சகோதரியின் குடும்பத்துக்காக
அப்படியத்தை பார்க்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அந்த குடும்பத்தில வேண்டிய தேவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எது கோணலாக சமமாக்கி வேண்டிய நீர் திறந்து, வாசலை திறந்து ஆசீர்வதித்து சொல்லப்பட்ட விண்ணப்பங்கள் விசுவாசத்தோடு சொல்லி இருக்கிறார்கள் ஜெபிக்க வேண்டும் என்று இந்த சகோதரியையும் பிள்ளைகளையும் கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே கொடுக்கப்பட்டபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த வேலையிலே பிள்ளைகள் ஆண்டவரே ட்ரக்ஸினாலும் இச்சைகளின் ஆவிகளினாலும் ஆண்டவரே வஞ்சித்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீங்கள் ஆண்டவரே. அப்பா இயேசுவே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக தகப்பனே. இந்த பிள்ளைகளினாலே இந்த ஆண்டவரே பாவிக்கப்பட்டு ஆண்டவரே தலை நிமிர்ந்து பேச முடியாதபடி ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இவர்களுக்கு தாய் தகப்பனுக்கு இவ்வளவு வேதனையாக இருக்கும் ஏசப்பா. உடைய கருத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவர் நீர் ஆண்டவரே, நீதியும் நியாயமும் நிறைந்த தகப்பனப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சொல்லுவதன் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ பெற்றுக் கொள்வீர்கள் என்று அப்படியாக இந்த விண்ணப்பத்தை உடைய பாதத்திலே வைக்கிறோம் அப்பா. வேதனைப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை உடைய கிருபையினால் டிசூட்டி அரவணைத்து காத்து கொள்ளுங்கப்பா. நிதானம் உள்ள பிள்ளைகளாக, அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் உள்ள பிள்ளைகளாக வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சர்வ வல்லவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுக்கப்பட்ட இந்த பிள்ளைகள் குடும்பத்துக்கு ஒரு கத்தாவே, ஒரு கனிதரும் திராட்சை செடிகளாக, ஒரு யோசிப்பாக, ஒரு தானியலாக நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சர்வ வல்லவரே, சகல சத்துருக்களிலும் இருந்து பிள்ளைகளை விடுவித்து மாற்றி கத்தாவே குணப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பிள்ளைகளை இந்த இப்படிப்பட்ட ஆண்டவரை வஞ்சிக்கிற ஆவிகளிலே இருக்கிற பிள்ளைகளை விடுவித்து அலங்கரிப்பீராக ராஜா. தகப்பனே, கிருபை ஆண்டவரே இன்னும் மேலே ஊற்றப்பட உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுவை உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே, நீ விடுதலையாக்க வல்லவர் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செழிப்பாக்க வல்லவர் அப்பா. உண்மை நோக்கி இந்த பிள்ளைகளும் பார்க்கட்டும், இந்த குடும்பங்கள் பார்க்கட்டும், தாய் தகப்பன்மார் உண்மை ஆண்டவரை அர்ப்பணிக்கட்டும் அப்பா. தங்களை தேவன் தாமே 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தெய்வமே, கர்த்தர் தாமே இந்த குடும்பங்களை பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்கும்படியாக இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தின் ஜெபம் கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து அவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர். நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக, சுற்றி இருக்கிற தேசங்களுக்காக, யுத்த தேசங்களுக்காக, எல்லா இடத்திலும் ஒரு சமாதானம் பண்ற எழும்ப வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உங்களுடைய பாதத்திலே வைக்கிறீங்கப்பா. தேவனே, இந்த நாட்களிலே தேவனே அப்பா நடக்கிற யுத்தங்களை நீங்கள் பாக்குறீங்களப்பா. ஒவ்வொரு தேசங்களிலும் நடக்கிற யுத்தங்களை பாக்குறீங்க. கர்த்தர் தேசத்தை கட்டாவிட்டால் கர்த்தருடைய முயற்சி எல்லாம் சொன்னீங்க ராஜாவே. தேவனே தேசத்தை மத காலத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா பிதாவே. அதை சுற்றியுள்ள தேவனே ஒவ்வொரு நாடுகளும் மத காலத்திலே ஒப்படைக்கிறேன்ப்பா பிதாவே. தேவனே, இந்த யுத்தங்கள் மண்டலங்கள் இந்த எல்லாம் மனது சேர்ந்து போவதாக பிதாவே. மதங்களுக்கு பின்னால் சென்று போவதாக. நன்றி ராஜாவே, நன்றி. பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேனப்பா. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறேனப்பா பிதாவே. நீ மதிலாக தேசத்தை சூழ்ந்து பாதுகாத்துக் மக்களை நாமத்திலே
கண்கள் திறக்கப்படுவதாக நாமத்தினாலே நன்றி. அப்படி ஆவிங்கப்பா பிதாவே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினாலே ஆரம்பிச்சது. நன்றி அப்பா பிதாவே. அவை யாரும் கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. யுத்தங்களை நன்றி ராஜாவே என்றவனே, பட்டுண்ட மக்கள் ராஜாவே என்றவனே, தேவங்களை கேட்டு தேவனை நீங்கள் பிதாவே. பிதாவே கிறிஸ்துவின் நாமத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் நாமத்தாலே செய்யுங்கப்பா பிதாவே. சேர்க்க இந்த தேசம் செய்யுங்க செய்யுங்க தேவனே. சொல்ல தேவனே பிதாவே, தேவனே சங்கம் ராஜாவே ராஜாவே அதுபோல் செங்கால் ராஜாவே நன்றி. செய்யுங்கப்பா ராஜாவே. மனக்கண் கொண்டாடி இருக்கிறார் கிறிஸ்துடைய ஆவியல், சட்டத்துடைய ஆவியல் இந்த தேசத்தில் கிறிஸ்துவின் நாமத்தால் நாட்டுகளை அரசு கிறிஸ்துவின் நாமத்தால் பாபுதா நன்றி. கிறிஸ்துவின் நாமத்தால் கிறிஸ்துவின் நாமத்தால் அரசுத்தலத்தை தளிக்கிற பாபுதாவே நன்றி அப்பா பிதாவே. விசேஷமாக கிறிஸ்தவன்
தேசங்களே செய்ய ஆசீர்வாதம் ஐயா ஆசீர்வாதம் ஐயா விசுவாசத்தை நன்றி ராஜாவே நன்றி நிர்மலா சிசோன் அந்த நன்றி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வழக்குகள் எல்லாமே பெருமை நன்றி நாட்களில் வம்சமான நன்றி நன்றி பிசாசாலம் பட்டப்பட்ட நன்றி ராஜாவே நன்றி எல்லா நாமத்திலே ஆமீன் 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 நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு சுயபத்தோடு கூட இடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஆண்டவரே எங்களோடு சுபிக்கிற அந்த சிசிலியாமாக்காய் சுபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுங்க ராஜா. உச்சியின் உள்ளம் கால்வரை மூடி கண்ணுக்கள் நரம்படி தும்பல் தசையாவிலும் உடைய வல்லம் இறங்கி பரிபூர்ணத்தை கடலடிவீராக, சுகத்தை கடலடிவீராக கர்த்தாவே. தேவனே பராமரிக்கிற டாக்டர்மாருக்காய் நர்ஸ்மாருக்காய் அந்த ஆண்டவரே படுக்கைகளுக்காய் வெற்றுகளுக்காய் எல்லாம் உடைய ரத்தத்தினால் மூடப்படவும் ஆண்டவரே சுகபலம் ஆரோக்கியம் கொடுக்கப்படவும் சேவனே கிருபை செய்யும். நாளே ஆண்டவரே தங்களுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அருந்ததி தேவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, அந்த வயிற்றை ஆபரேஷன் செய்யப்பட்டு கர்த்தாவே வேதனையிலே தவிக்கிற அந்த மகளுக்காய் நீ மனதுருகும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உடைய ரத்தம் தெளிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தையும் விடுதலையும்
கொடுக்க வல்லவருக்கே ஸ்தோத்திர துதிகளை நாங்கள் செலுத்தி நிற்கிறோம் ஐயா. ஆண்டவரே பரிபூர்ணமாய் சுகம் கொடுத்து ஆண்டவரே எழும்பி நடக்கக்கூடியதாய் கர்த்தாவே ஒரு பெரிய காரியத்தை பெரிய மாற்றத்தை உருவாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ரெமீஸுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே தனக்காக ஜெபிக்கும்படி சொல்லி இருக்கிற இந்த பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுத்து கர்த்தாவே நீ நல்வழிப்படுத்தி ஆண்டவரே அவர்களுடைய பூர்வ பாதைகளை ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே இன்றைய நாள் ஜெபத்துக்காக ஆண்டவரை ஜெபியுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளை நீ நினைத்தள்ளும் ஐயா. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பங்களும் வீடுகளும் பிள்ளைகளும் ஆசீர்வாதம் காண கர்த்தாவே ஒரு குறைவின்றி நிறைவாக கர்த்தாவே உதவி செய்யும் ஆண்டவரே. லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கம வானொலிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியம் செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இருக்கிற தேசங்கள்ல உங்களுடைய மாற்றங்கள் வருவதாக, உங்களுடைய ரட்சிப்புகள் இறங்குவதாக கர்த்தாவே. தேசங்களை தீட்டுப்படுத்த வந்திருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் பொல்லாத மனுஷர்களையும் கடிந்து போடுவீராக. உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வல்லமைக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதிகன மகிமை உமக்குரியதப்பா. உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமென் ஆமென். கர்த்தாவே பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளிடம் மக்களை ஜெபிக்க வைத்த தயவுக்காக சொல்லுவதும் நிர்மூலமாகிறதும் சுத்த கிருபையப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவதும். அதிகாலையில என்னை தேடுகிறோம். ஜெபிக்கிறோம் ஐயாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இருக்கிற கர்த்தாவே சுவாமி சுகத்தோடு இருக்க நீங்க உதவி செய்ய ஜெபிக்கிறோம். நீங்கள் தள்ளப்படுத்தினதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்யப்பட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சர்ஜரி செய்த அந்த டாக்டர்ஸ் மாரை கரத்திலே கொடுக்கிறோம். அதே போல கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சுவாமி எல்லாவற்றுக்கும் மேலாக வார்த்தை அனுப்பி அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரிய செய்ய வேண்டும். கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே யார் யாரெல்லாம் ஜெப குறிப்புகளை கொடுத்து தங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னது எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். நாளிலும் சகோதரி ஜனத்துக்காய் கணவருக்காய் பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீங்க கொடுத்த இந்த உயரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரியா இந்த தேசத்திலும் சாட்சியாய் படிக்கிறோம். அதே போல கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய காரியங்களும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளும் சகோதரி சார்ஸ் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே உடைய தேவைகள் விருப்பங்கள் நீங்க அறிந்திருக்கிறீர்கள். சுற்றிலும் சுவாமி காண்பதற்காக எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் சிஸ்டருக்காய் கணவருக்காய் மகனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுவோம். ஆசீர்வாதத்துக்காய் நன்றி சொல்லுவோம். சுவாமி இந்த நாளிலும் ஆண்டவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய பிள்ளைகள் அவருக்கு தேசம் எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருக்கு கொடுத்திருக்கிற ஜெபாவிக்காய் நன்றி சொல்லுகிறோம். இன்னும் பிள்ளைகளுக்கு பரிந்து பேச உதவி செய்ய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவரை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியர்கள் அவருடைய குடும்பம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சுவாமி அதே போல
ஆண்டவரே விளைக்கரம் கூட இருக்க வேண்டும். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், சபை மக்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கல்வாரி குட்டிகளை கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே சாமி சகோதரி பாபிக்காய் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே அவருடன் கூட இருந்து நீங்க நடத்த வேண்டும். எல்லா காரியங்களிலும் கூட இருக்க வேண்டும். உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். அதே போல சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே இந்த மக அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த சகோதரிக்கு வழி வாசல்களை திறந்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் சகோதரி சுகுமாரிக்காய் அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் சகோதரி கான்சிக்காய் ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுமதிக்காய் அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காக சொல்லுகிறோம். இருக்க தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ராஜாக்கள் அதிகாரிகளை கண்கள் இயக்கத்தை உண்டு பண்ண வேண்டுமா அதே போல கலாசீலன் சகோதரி ரதி பாலசிங்கம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த குடும்பங்களை இந்த சந்திக்க ஜபிக்கிறோம். சகோதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜெசிமா கேட்ட வேலையில் கிட்ட துணைகளை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதே போல அதே போல சகோதரி கல்வாறு ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் சத்திய வேத திருச்சபை பாஸ்டர் சகோதரி லோகனுக்காக வருகிறோம். சலோகனை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல கலந்து கொண்ட நன்றி சொல்லுகிறோம். அந்த ஒரு ராமச்சந்திரனை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே மீண்டுமாக பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனை நேரத்தை பொறுப்பேற்க வேண்டுமா ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல தாயார் கிளேந்திரனம்மா, தாயார் பத்மா விஜயம்சம்மா இவர்களும் கூட அவங்களுடைய பாதுகாப்பின் கருத்திலே தந்து ஜபிக்கிறோம். இந்த தாய்மாருக்கும் நல்ல சரீர சுகம் ஜபிக்கிறோம். சகோதரி ஜான்சியை தந்து ஜபிக்கிறோம். அப்பா அவருடைய பொறுப்பேற்று சுவாமி கொடுக்கட்டும். சகோதரி கரண் கிடைக்கிறோம். சகோதரி ரஞ்சனி அலங்காரம் பண்ணி ஒப்பு கிடைக்கிறோம். சகோதரி டாலிகாய் நன்றி சொல்லுகிறோம். சகோதரி சுபாலங்களுக்கு அறிவு இந்த ஆண்டவரின் பிள்ளைக்கு கொடுத்து ஆண்டவரை நீங்கள் வழி நடத்த வேண்டுமா எங்களுடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறோம். கணவரை ஒப்பு கிடைக்கிறோம். இந்த மகள் வானொலியிலே வந்து பாடல்களை பாடுகின்ற தாசர்கள், வார்த்தையோடு வருகின்ற தேவ பிள்ளைகள், வசனத்தை எடுத்து வருகின்ற தேவ பிள்ளைகள் கூட ஒப்பு கிடைக்கிறோம். சங்கமம் ஜபிக்கிறோம். இந்த மக ஆண்டவரை இந்த வேலை எடுத்த ஊழியர்களுக்கு ஒவ்வொன்றிலும் கூட இருக்க ஜபிக்கிறோம். வரப்போன்ற காலங்களிலும் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு எந்த விதமான காக்க வேண்டுமா உங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஜோவலுக்காய் நன்றி சொல்லுவோம். ஜோவலை கட்டாவே அந்த பிள்ளையுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். கொடுத்து ஏசப்பா படிப்பில் ஆண்டவரை இந்த பாக பிள்ளையாய் ஆண்டவரை பாடசாலையில உண்மை பாதுகாக்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல இந்த புதிய நாளிலும் கத்தாவே சகோதரி கீர்த்தனாவுக்காய் அவர் செய்த காரியங்களுக்காய் ஊழியங்களுக்காய் ஆண்டவரை நன்றி சொல்லுவோம். சகோதரி குடும்பத்தாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா உங்களுக்கு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி ஆண்டவரை சகோதரன் வாக்கையும் குடும்பத்தாரையும் கரத்தில் ஒப்படைத்து ஜபிக்கிறோம். கல்வாறு ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே வானொலியோடு நன்றி ஜபிக்கிறவர்கள் மறுபடியும் நன்றி ஜபிக்க போறோம். குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் செய்கின்ற ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எடுத்து பயன்படுத்த வேண்டாம் இலக்கணத்தில் ஒப்புக்கிறோம். நாங்கள் விண்ணப்பங்கள் வேண்டியதை கேட்டதுக்காக நன்றி சொல்லி ஜபிக்கிறோம். நம்ம ஜீவன் ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து அதை ஊழியர் சகோதரி ஏமி புஷ்பராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களை ஒருவருடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையிலே இணைந்த சகோதரி டோலி முதல்
மாலை வேளையிலே, மதிய வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்த ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நாளைய நாளிலே சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார்கள். நான் நிற்க மாட்டேன், ஆனாலும் சகோதரி ஜானட் அவர்கள் வழி நடத்துவார்கள். வாட்ஸ்அப் கூடாக இணையுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. அதே வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். சகோதரன் குடாவுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர் ஒரு ஆக்சிடென்ட் பட்டு இன்றைய நாளிலே பிசியோதெரப்பிக்காக போயிருக்கிறார். அதனாலே அவர் வேலைக்கு போக முடியாத நிலைமை. அதே வேளையிலே அவருடைய கூடிய கதியிலே அவர் ரெக்கவர் பண்ண வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய கை வலது கை பாவிக்க முடியாத நிலைமை. அதற்காக தெரப்பி போயிருக்கிறார். அவருக்காகவும் குடும்பத்துக்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்கள். கத்தர் ஒவ்வொன்றையும் வழிநடத்துவாராக. அருமையானவர்களே, இதுவரை நேரம் நாங்கள் ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, இஸ்ரேலுக்காக, ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். இவற்றெல்லாம் தொகுத்து வழங்கியிருக்கிறார் சகோதரி ஜானட். சாட்சிகளோடு, காரியங்களோடு, வெளிப்பாடுகளோடு இணைந்தார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நாங்கள் இந்த வேளையிலும் சத்தியவேத திருச்சபை